இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த நாட்களிலும் நமக்கு அநேக பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், பாவம் இல்லாதவர், பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். எனவே நம்முடைய குறைகளை, நம்முடைய பலவீனங்களை நாம் அவரிடத்தில் கொண்டு வரும்போது நமக்கு அவர் சகாயம் பண்ண, நமக்கு அவர் உதவி செய்ய, நம்முடைய சோதனைகளில், நம்முடைய போராட்டங்களில், எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையிலும் அவருக்கு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே அந்த கர்த்தர் பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடினால் தைரியமாய் அவரிடத்தில் வருவோம், பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவோம். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.